ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாட்டி, சாரதா, அப்புறமா குமரன் இவங்க எல்லாருமே வெளியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. கங்கா உள்ள நின்னு இவங்க பேசுறத கேட்கறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாரி பசுபதி வந்து இங்க கல்யாணம் பண்ணி குடுத்தான்னா, காவேரி என்ன பண்ணுவா? உண்மைக்குமே கல்யாணம் பண்ணி குடுக்க போறானா இல்லையா? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. காவேரி அவங்க வீட்டு முன்னாடி நின்னு யார்கிட்டயோ ஃபோன்ல கால் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இப்ப சாரதா வந்து பாட்டிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "அவள கூப்பிடுங்க. அவள்ட்ட கேட்போனோனே." இப்ப காவேரி கூப்பிட்டோனே, காவேரி கிட்ட கேட்கும்போது, காவேரி கேட்கறாங்க, "இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு. அந்த பசுபதியே நேரா இங்க வந்து சொல்லிட்டு போனான்டின்னோனே, "அதெல்லாம் உண்மதான். இதுல பெரிய இது என்னன்னா, நான் கூட விஜய் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாருன்னு நெனச்சேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு அவனால எங்க வீட்ல எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் அவரு பார்த்துக்குவாரு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் எப்படியும் நடக்கும். நான் எப்படினாச்சும் இந்த கல்யாணத்த நடக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நேரா விஜய் கிட்ட போய் பேச போறாங்க. இப்ப காவேரி பேசுறது எல்லாத்துக்குமே விஜய், "சரி, சரி, சரி" அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன கேட்குறாங்க, "நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கையில விஜய் கையில லேப்டாப் வச்சிருக்கிறாரு. அத புடுங்கி அவங்க கையில வச்சுக்கிறாங்க. "நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த ராகினி வந்து என்னைய பழி வாங்குறதுக்கு தான் இங்க வருவா. அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எதுக்கு நம்ம அஜய வந்து நம்ம ரிசப்ஷன்ல தானே பார்த்துருக்கா" அப்படின்னு சொல்லி காவேரி நெறைய காரணம் சொல்றாங்க. விஜய் லேப்டாப்ப புடுங்கலாம் போறாரு. காவேரி குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா விஜய் வந்து காவேரி சொல்ற எல்லாத்துக்குமே சரி, சரின்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப கடைசியில விஜய் என்ன சொல்றாருன்னா, "இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, விஜய் அவங்க பசுபதிக்கும், எங்க வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. கரெக்ட்டா? உனக்கு தான் பிரச்சனைன்னோனே." இப்ப காவேரி வந்து ஆமான்னோனே, "அப்புறம் என்ன?" அப்படின்னோனே, காவேரி யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னோனே, "நீயே சொல்லுவேன்னு பார்த்தேன்னு" சொல்லி விஜயே சொல்றாரு. "நம்ம 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். நீ 8 மாசத்துல நீ கிளம்பிருவல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னோனே, இப்ப காவேரி பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "வேணுனா நீ போன பிறகு வேணா இந்த கல்யாணத்த நடத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிர்றாரு. காவேரி என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்மள இந்த குடும்பமாவே நெனைக்கல. இவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்த பேசுறதுன்னு சொல்லிட்டு காவேரியும் போயிர்றாங்க. இங்க கங்காவும், குமரனும் வீடு மாறுறத பத்தி நைட்டு பேசுறாங்க. காலையில கங்கா வந்து வீட்ல எல்லார்கிட்டயும் போய், இந்த மாரி நாங்க வீடு பார்த்துட்டோம். எல்லாரும் அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசுபதி என்கிட்டயே வந்து என் பொண்ண வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்னையும் நீ அந்த வீட்டுக்கு வேற வீட்டுக்கு கூப்பிடுறியா? நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பாட்டி, அப்புறம் யமுனா, நர்மதா எல்லாருமே நாங்க வரமாட்டோம், வரமாட்டோம்ன்னு சொன்னோனே, இப்ப கங்கா வந்து என்ன அப்ப எல்லாருமே நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு குமரன் கிட்டயே சொல்றாங்க. நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "இல்ல கங்கா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நான் ஓகே சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.